தீபாவளி வருதுல. ஸோ நானும் அண்ணாவும் வெடி வாங்குறதுக்காக சிவகாசி வரைக்கும் தான் போறோம். எங்க ஊர்லேருந்து சிவகாசி ரொம்ப தூரம். நானுமே அண்ணா கூட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பைக்ல லாங் டிராவல் பண்றேன். சூப்பரா இருந்துச்சு. நல்லா பேசி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம். சிவகாசி ஊர் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரே வெடிக்கடை தான். அப்புறம் நான் அண்ணாட்ட ஜூஸ் வேணும்னு கேட்டேன். ஸோ அண்ணாவும் ஒரு கடையில நிப்பாட்டி 2 பேரும் ஜூஸ் குடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போனோம். சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா தான் எங்களுக்கு வெடி வாங்கி தருவாங்க. நாளைக்கு தீபாவளி அப்டின்னா இன்னைக்கு நைட்டு போல போவாங்க ஏரலுக்கு வெடி வாங்க. நாங்க எல்லாருமே முழிச்சிருப்போம் அப்பா வர்றதுக்காக என்னென்ன வெடிலாம் வாங்கிட்டு வராங்கன்னு பார்க்கணுமேன்ட்டு. இப்ப நாங்களே வெடி வாங்கிட்டு வர லெவலுக்கு பெரியவங்களாயிட்டோம். அப்புறம் வெடிக்கடைய ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு வெடியா பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே புதுசா இருந்த மாதிரி இருந்துச்சு. வித்தியாசமான வெடியா இருந்துச்சு. ஸோ நான் ஒவ்வொரு வெடியா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் எனக்கு தெரியும் துப்பாக்கி வெடி. ஆனா இதையுமே அப்டேட் பண்ணிட்டாங்க போல. அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன வெடி அப்டி சொல்லிட்டு தெர்ல. சூப்பரா நியூவா இருந்துச்சு. அப்புறம் இந்த வெடி எனக்கு தெரியும். இது வந்து பிஜ்லி வெடியா, நாங்க இத பிச்சல் வெடின்னு சொல்லுவோம். முன்னாடிலாம் நமக்கு என்ன வாங்கி தருவாங்க? பிச்சல் வெடி, குறி வெடி இதான் கால்ல வெடி. அப்புறம் லட்சுமி வெடியும் ஒரு வெடி இருக்கும். அது இங்க இல்ல. இங்க இல்லையா இல்ல நிப்பாட்டிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அப்புறம் நைட்டுக்கு என்ன வெடிலாம் வாங்கி தருவாங்கன்னா, சரசக்கரம், கொலவானம், கம்பி மத்தாப்பு, கயிறு மத்தாப்பு இவ்வளோதான். அதுவுமே ரெட் கலர்ல சம்திங் கொலவானலாம் இருக்கும். இப்ப அந்த மாதிரி ஒரு வெடி கூட இல்ல. நான்லாம் காலேஜ் வரைக்குமே அந்த வெடிய தான் போட்டுட்டு இருந்தேன். இப்ப அதெல்லாம் எல்லாம் அப்டேட் ஆயிட்டு போல. அப்பலாம் தெருவோட சேர்ந்து எல்லாரும் ஒண்ணா வெடி வெடிப்போம். அதெல்லாம் சூப்பரா இருக்கும். வெடி வெடிச்ச குப்பையெல்லாம் எடுத்து நம்ம வீட்டு முன்னாடி போடுறது, இந்த மாதிரி ஃபன்னா தான் இருக்கும் சின்ன வயசுல. மழை வந்தா கடவுள்ட்ட வேண்டுவோம். மழை வரக்கூடாதுன்னு. இப்பலாம் பெரியவங்களானதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒண்ணும் தெரியல. அப்புறம் வெடிலாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு செம்ம பசி. ஸோ நானும் அண்ணாவும் ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பாடு வெளு வெளுன்னு வெளுத்தோம். வெளுத்துட்டு அந்தால அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னெல்லாம் வெடி பர்ச்சேஸ் பண்ணோங்கிறத நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். பாய்.